ஹாய் எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சம் நம்பர் 21. Pradeep and Paresh were partners in a firm. They want to dissolve their firm on 1st April. Pradeep was deputed to realize the assets and liabilities to pay off the liabilities. அதாவது பிரதீப்பை நம்ம ஒரு ஃபார்மோட லிக்விடேட்டராக நம்ம அப்பாயின்மெண்ட் பண்ணுறோம். அண்ட் அவருக்கு நம்ம கமிஷன் பே பண்ணுறோம். அதுவும் ஃபேர்மோட எக்ஸ்பென்சஸ் தான். 10,000 rupees paid as a commission for their services. பேலன்ஸ் ஷீட்டு கொடுத்துருக்காங்க. சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ், மிஸ்ஸஸ் பிரதீப்ஸ் லோன், தேர்ட் பார்ட்டியோடைய லயபிலிட்டிஸ், பரேஷோட லோன் பார்ட்னர்ஸ் லயபிலிட்டி. அடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ளக்சுவேஷன் ஃபண்ட், ரிசர்வ், கேபிட்டல் அக்கௌண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. பில்டிங், இன்வெஸ்ட்மெண்ட், டெட்டார்ஸ், ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ஸ். இந்த சம்மில் ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ஸ் இருக்குது. இந்த ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ஸை நம்ம ரியலைசேஷன் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடு நம்ம எடுத்துக்கிடணும். அசட்ஸ் எல்லாம் டெபிட் சைடு, லயபிலிட்டிஸை கிரெடிட் சைடு எடுப்போம் இல்லையா, அதில் ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ஸை கிரெடிட் சைடு எடுத்துக்கிடணும். அடுத்து பேங்க் எடுக்கக்கூடாது. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எல்லாம் கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு எடுக்கணும். குட்வில்லை நம்ம எடுத்துக்கணும். பேலன்ஸ் ஷீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய குட்வில்லை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ரியலைசேஷன் அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். பட் நம்ம இதை ரியலைஸ் பண்ணக்கூடாது. இந்த வேல்யூ கொடுத்துருக்க மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம டெட்டாஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா புக் வேல்யூ கொடுத்துருப்பாங்க. ரியலைஸ்டு வேல்யூ கொடுக்கல அப்படின்னா நம்ம புக் வேல்யூலேயே ரியலைஸ் பண்ணதை நம்ம எழுதுவோம். ஆனால் இந்த குட்வில்லை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் மட்டும்தான் பண்ணணும், எழுதக்கூடாது. சரி, நெக்ஸ்ட் நம்ம இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸை பாருங்கள். பிரதீப் அக்ரீடு டு பே ஹிஸ் ஒய்ஃப்ஸ் லோன். பிரதீப் அவனுடைய ஒய்ஃபோட லோனை நான் பே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சார்ஜ் எடுத்துக்கிறாங்க. அடுத்தது இன்வெஸ்ட்மெண்ட் வாஸ் கிவன் டு பரேஷ். இன்வெஸ்ட்மெண்ட்டை பரேஷ் எடுத்துக்கிறாரு. அடுத்தது பில்டிங் ரியலைஸ்டு ஆன் 3,50,000. நெக்ஸ்ட் நம்ம என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கிரெடிட்டார்ஸ் வர் டு பி பெய்டு ஆஃப்டர் 2 months. They were paid immediately at the discount of 10%. அதாவது 2 months கழித்து தான் நம்ம பே பண்ணணும். ஆனால் அதை நம்ம இம்மீடியேட்டாக பே பண்ணுறோம். ஏன்னா நம்ம நம்மளோட ஃபேர்மை டிசல்யூட் பண்ண போகிறதுனால இம்மீடியேட்டாக அதை பண்ணுறோம். ஸோ அந்த 2 monthsோட இன்ட்ரெஸ்ட் டிஸ்கவுண்ட்டை கால்குலேட் பண்ணி அதை மைனஸ் பண்ணி அந்த கிரெடிட்டார்ஸ்க்கு நம்ம பே பண்ண அமௌண்ட்டை கண்டுபிடிக்கணும். இங்கே அது ஒரு கான்செப்ட், புது